So hello friends, welcome back to my channel Tunes Travels. இன்னைக்கு நம்ம காஷ்மீர் ட்ரிப் பத்தி தான் பார்க்க போறோம். எங்களுடைய காஷ்மீர் ட்ரிப் நாங்க சென்னை ஏர்போர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நாங்க சென்னை டு டெல்லி போற 7:45 ஃளைட் எடுத்துக்கிட்டு டெல்லி போனோம். டெல்லிக்கு அந்த போற டிராவல் டைம் வந்து 3 hours. அப்புறமா நாங்க 10:45க்கு இந்திரா காந்தி டெல்லி ஏர்போர்ட்ல நாங்க ரீச் ஆனோம். அங்க நாங்க டெர்மினல் 1ல இருந்து டெர்மினல் 2 மாறி 2 hours 55 minutes, அதாவது 3 hoursக்கு எங்களுக்கு லே ஓவர் டைம் கிடைச்சிச்சு. அப்புறமா நாங்க 1:40க்கு டெல்லி டு ஸ்ரீநகர் போற ஃளைட் எடுத்துக்கிட்டு டிராவல் டைம் 1 hour 25 minutes. அப்புறமா நாங்க அங்க 3:10க்கு ஸ்ரீநகர் போய் ரீச் ஆனோம். இது நாங்க சென்னையில ஃளைட் ஏறும் போது எடுத்த வீடியோ. நாங்க இங்க 7:45க்கு எங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணதுனால அவங்களே பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க ஃளைட்ல. சென்னையில இருந்து ஃளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. எங்களுடைய ஜேர்னியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்க ஸ்ரீநகர் ஃளைட் எடுக்க வேண்டியதுனால நாங்க டெர்மினல் 1ல இருந்து டெர்மினல் 2 போக வேண்டியதா இருந்தது. நீங்க இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கிற பஸ்ஸோட கண்டக்டர் இறங்கி வந்துட்டு இதுதான் டெர்மினல் 1ல இருந்து டெர்மினல் 2 போற பஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்து கையில கொடுத்தாரு. இந்த டிக்கெட்டோட காஸ்ட் 40 rupees per person. நம்ம இந்த பஸ் ஏறணும்னு அவசியம் இல்ல, டிக்கெட் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. நாங்க இதை செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஏர்போர்ட் ஷட்டில் பஸ் வந்திருந்தது. அது டெர்மினல் 2க்கு கொண்டு போறது தான். அது நீங்க போர்டிங் பாஸ் காமிச்சாலே ஃப்ரீயா டெர்மினல் 2க்கு போய் கூட்டிட்டு சேர்த்துருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பஸ் கண்டக்டர் திடீர்னு வந்து இறங்கி அவசரப்படுத்தினா நீங்க ஏற தேவையே இல்லை. ஏன்னா ஏர்போர்ட் ஷட்டில் பஸ் ஃப்ரீயாவே போர்டிங் பாஸோட கூட்டிட்டு போகும். இது டெல்லி டேக் ஆஃப் வீடியோ. இது நாங்க ஸ்ரீநகருக்கு இறங்குறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. எப்படி இருக்கு பாருங்க லேண்ட்ஸ்கேப்னா. கலர்ஃபுல்லா ஃபுல்லா மஸ்டர்ட் ஃபார்மா தெரியுது பாருங்க. எங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷன்ல லேண்ட் ஆயிட்டோம். எங்க டிரைவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸ்ரீநகர் ஏர்போர்ட்ல இருந்து டால் லேக்ல போய் டிராப் பண்ணாரு. டால் லேக் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க இருந்து நாங்க ஷிகாரா ரைட் எடுத்துட்டு எங்களுடைய ஹவுஸ் போட் போய் ரீச் ஆனோம். ஈவினிங் டைம்ல டால் லேக்ல அதோடைய வாட்டர்ல சன்னோடைய ரிஃப்ளெக்ஷன் பட்டு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். போற வழியில மத்த ஹவுஸ் போட்னா கூட பாத்துட்டு வந்தோம். அது பார்க்க ரொம்ப அழகா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த போட் ரோ பண்றவரும் பாட்டு பாடிக்கிட்டே எங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தாரு.
ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டியூன்ஸ் ட்ராவல்ஸ். இன்றைக்கி நம்ம காஷ்மீரில் டே 1. நம்ம இன்றைக்கி இந்த ஹவுஸ் போட்டில் தான் தங்க போகிறோம். இந்த ஹவுஸ் போட்டுக்கு நாங்கள் அங்கேருந்து ஸ்ரீநகர் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஷிகாரா ரைட்லேருந்து இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு பே பண்ணிங்கன்னா அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க. இங்கே ஒரு குட்டி சிட் அவுட் மாதிரி டீ ஸ்நாக்ஸ்னால் உட்காந்து சாப்பிட. ஸோ இதுதான் நம்ம ஹவுஸ் போட்டு. இங்கே கொஞ்சம் பில்லோஸ்லாம் போட்டுட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு வியூ பார்க்க கொடுத்துருக்காங்க. அப்புறமா இங்கே லைட்டாக ஒரு குட்டி சோஃபா மாதிரி. அப்புறமா இதுதான் நம்மளுடைய உள்ளே இருக்கிற ஹவுஸ் போட். ஸோ இதுதான் நம்ம ஹவுஸ் போட்டோட ஹால். இங்கே கொஞ்சம் சோஃபா போட்டிருக்காங்க. அப்புறமா இங்கே பாருங்கள், இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே என்னென்னா விசிட் பண்ணலாம் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸ்ரீநகரில் இந்த தால் லேக்கில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு ஷிகாரா ரைட். இங்கே ஒரு ஃபேமஸான ட்ரிங்க் இருக்குது, அது பேர் காவான்ட்டு. அது நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி ஷிகாரா ரைட் போகும்போது அது மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவாங்க. நாமளும் நெக்ஸ்ட்டு தான் இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. ஸோ இந்த ஹவுஸ் போட் ஃபுல்லாகவே வுட்டில் செஞ்சுருக்காங்க. இங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய டைனிங் இருக்கு, ஒரு ஃப்ரிட்ஜும் இருக்கு, நம்மள ஏதாவது பால் எடுத்துட்டு வந்தால் வைக்கிறதுக்கு. ஆனால் இங்கே ரொம்ப கூலாக இருக்கு. ஆக்சுவலி 16 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ஏதோ இருந்தது நாங்கள் பார்க்கும்போது. ஸோ நம்மளுக்கு இங்கே கபோர்ட்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹால்வேல தான் நம்ம ரூம்ஸ்லாம் இருக்கும். இங்கே வந்துட்டு ஸ்டேர்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே போய் வியூ பார்க்க, இந்த போட் ஹவுஸோட மேலே. ஸோ இதுதான் நம்ம ரூம் நம்பர் 101. ஸோ வாங்க போகலாம். ஸோ இதுதான் நம்ம ரூம். இங்கே ஒரு பெட்டு கிங் சைஸு, அப்புறமா ஒரு சிங்கிள் பர்சன் படுக்கிற பெட்டு, அப்புறமா இங்கே நம்ம சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்குது. அப்புறமா நம்ம கீழே டேபிள்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு பெரிய மிரர் இருக்குது. நம்மளுக்கு இங்கேயும் டேபிள் இருக்குது. ஸோ இங்கே டிவியும் இருக்குது. ஸோ இங்கேயும் கிளாஸ் இருக்குது. இதோட இங்கே கபோர்ட் இருக்கு. இங்கே ரொம்ப குளிர்ச்சுன்னா இங்கே நிறைய பிளாங்கெட்ஸ் வச்சிருக்காங்க, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பாத்ரூம். ஒரு பாத் டப்போட இங்கேயும் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. லைட்டு காலையில ஏஞ்சோடனே ரொம்ப கூலாக இருக்கும், அதனால அவங்க இங்கே வாட்டர் ஹீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே நல்ல வியூ கிடைக்கும். ஆனால் பக்கத்துலேயே ஒரு ஹவுஸ் போட் தான் இருக்குது. நம்மளுக்கு பக்கத்தில் ஹவுஸ் போட் இருக்கும். ஆனால் நம்ம இது தால் லேக்குள்ளே இருக்கிறதுனால ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் அமைதியாகவும் இருக்கும். ஸோ இங்கேயும் ஒரு சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஹவுஸ் போட்லேருந்து ஷிகாரா ரைடை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ஸ்ரீநகரில் டால் லேக்கில் ரொம்ப ஃபேமஸான காவா டீ இங்கே இருக்குது.
நான் இது ஒரு 50 rupeesக்கு வாங்கினேன். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நட்ஸ் ஆல்மண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு, கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கு. ஸோ நாங்கள் ஷிகாரா ரைடில் போயிட்டு இந்த அழகான வியூனா பார்த்துட்டு இருந்தோம். அப்புறமா அங்கேருந்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பற்றி இன்னொரு வீடியோ நான் ஏற்கனவே எங்களுடைய டியூன்ஸ் ட்ராவல்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ Day 2 குல்மார்க். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.